ஆடைகள் உற்பத்திக்கும் கால்நடைகள் தீவனத்திற்கும் பருத்தி பயிர் முக்கிய ஆதாரமாக திகழ்கிறது. எனவே மத்திய அரசு பருத்தி உற்பத்தியை பெருக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையம் மற்றும் நாக்பூர் மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையம் இணைந்து பருத்திக்கான சிறப்பு முன்னோடி திட்டம் என்ற புதிய திட்டத்தை கடந்த 2 ஆண்டுகளாக நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலம் செயல்படுத்தி வருகிறது. இந்த சிறப்பு திட்டமானது அடர் நடவு பருத்தி சாகுபடி 71 ஏக்கரிலும் மற்றும் நீண்ட இழை பருத்தி சாகுபடி 20 ஏக்கரிலும் என மொத்தம் 91 ஏக்கரில் 53 விவசாயிகள் பயனடையும் வகையில் நாமகிரிப்பேட்டை, சேந்தமங்கலம், எருமப்பட்டி, மோகனூர் ஆகிய 4 வட்டாரங்களிலும் கடந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ள நாமகிரிப்பேட்டை வட்டாரம் உடுவன்குறிச்சி நொச்சிக்காடுவை சேர்ந்த முன்னோடி விவசாயி ஆர் துரைசாமி அதிகபட்சமாக ஒரு ஏக்கருக்கு 18 முதல் 20 குவிண்டால் பருத்தி அறுவடை செய்து நல்ல மகசூலை பெற்று தமிழக அளவில் அடர்நடவு பருத்தி சாகுபடியில் முன்னோடி விவசாயியாக திகழ்கிறார். எனவே அவரை பாராட்டும் வகையில் மத்திய வேளாண்மை விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனத்தில் ஜூலை 11 நடைபெற்ற பருத்தி உற்பத்தி பெருக்குவதற்கான பங்குதாரர்கள் கலந்து கொண்ட விழாவில் உடுவன்குறிச்சி முன்னோடி விவசாயி ஆர் துரைசாமியை சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். இதுகுறித்து விவசாயி ஆர் துரைசாமி கூறும்போது, மத்திய அரசின் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பில் வழங்கப்பட்ட பருத்தி விதைகள் மற்றும் மானிய உதவிகளை கொண்டு சாகுபடி செய்து நல்ல மகசூலை பெற்றுள்ளதாக கூறினார். பருத்தி சாகுபடி, மஞ்சள், வாழை, வெங்காயம் ஆகியவை பயிர் செய்து கொண்டு வருகிறேன். பருத்தி நாமக்கல் கேவிகே நிலையத்தில் இருந்து வேளாண் துறையில் இருந்து எங்களுக்கு விதைகளை ஃப்ரீயாக கொடுத்துள்ளார்கள். தற்போது அதுக்கு பூச்சி மருந்து ஆகியவற்றைக்கு அவர்கள் ஒரு மானியமாக வழங்கியுள்ளார்கள். அந்த இதில் ஏக்கருக்கு எங்களுக்கு 18 குவிண்டல் முதல் 20 குவிண்டல் வரை நல்ல மகசூல் கிடைத்துள்ளது. நாங்கள் விவசாயத்தில் அதிக மகசூல் எடுத்ததுனால மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு பாராட்டி சான்றிதழ் வழங்கியுள்ளார். இது எங்களுக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. எங்களுக்கு இந்த விருது வழங்குனதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி விவசாயிங்க இந்த அடர் நடவு பருத்தி முறையை சாகுபடி செஞ்சு அதிக லாபம் பெறலாங்க. 3க்கு அரை அடிங்கிற வகையில் இந்த செடி நடவு போடணுங்க. இது நாமக்கல் கேவிகே மூலிமா விதை கொடுத்தாங்க. அது மூலிமா நாங்கள் சாகுபடி பண்ணி இந்த மகசூல் எடுத்துருக்கிறோம். திரும்ப அதே பருத்தி தாங்க மறுபடியும் மகசூல் பண்ணியிருக்கிறோம். நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் இந்த பருத்திக்கான சிறப்பு முன்னோடி திட்டமானது இந்த ஆண்டும் செயல்படுத்தப்படுகிறது. தமிழக அளவில் அடர்நடவு பருத்தி சாகுபடியில் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையம் அதிக அளவிலான விவசாயிகளை சென்றடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ். கண்ணன்.